ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி ரிச் ஃபுட். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க வரோம். என்ன ரெசிபின்னா லட்டு. ஸோ லட்டு வீட்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருக்காங்க. லட்டு தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு காட்டும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். 3 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கணும். ஸோ நல்ல பிராண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் லட்டு. ஸோ 3 கப் அளவுக்கு கடலை மாவு, நீங்கள் எந்த கப் வேணாலும் நீங்கள் அளந்து போட்டுக்கலாம் 3 கப்பில். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா அந்த சோடா வந்து மாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஒரேடியாக ஊற்றிடாதீங்க. இது வந்து எந்த பதத்துக்கு எடுக்கணும் அப்படின்னா தோசை மாவு பதத்துக்கு. தோசை மாவு சில பேர் ரொம்ப கெட்டியான மாவாக வச்சுருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா தண்ணியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் ஊற்றிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்ன்ட்டு. அந்த மாதிரி நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுக்கணும். கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கிளறிக்கணும். ஏன்னா பூந்தி போடுறப்போ உங்களுக்கு அது நல்லா வராது. நல்ல கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இப்படி எடுத்திங்கன்னா அந்த மாவு ஊற்றணும், கீழே ட்ராப்ஸாக அந்த ஊற்றுதா, இந்த பதத்துக்கு நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம சர்க்கரை பாகு தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்ம 3 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கோம். அதனால் 3 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறோம். இந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அந்த சர்க்கரை மேலே மட்டும் மூழ்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா நுரைச்சி போய் நுரையாக வரும். நுரையாக வர்றப்ப நம்ம கம்பி பதம் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றணும். பட் இப்போ மெல்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இப்போ நமக்கு நுரைச்சி வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நமக்கு கம்மி பதம் பார்க்கணும். நீங்கள் இந்த சர்க்கரை பாகை விரலில் தொட்டு கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் இப்படி வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு நூல் மாதிரி அந்த பாகு வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு கம்பி பதம். இதுதான் கரெக்டான பதமும் கூட. நெக்ஸ்ட்டு வந்து பூந்திகளை பொரிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இது நல்லா காஞ்சிச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு, இது காஞ்சிச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு 2 ட்ராப்ஸ் அதில் ஊற்றுனிங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும் பூந்தி. இப்போது பூந்திக்குனே நம்ம ஒரு கரண்டி வாங்கி வச்சுருப்போம்ல, அந்த கரண்டியில் ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணி விடணும். நல்லா தேய்ச்சி விட்டு தட்டி விடணும் அந்த கரண்டியை வச்சு அந்த தட்டை. ஸோ அப்போ தான் அந்த ஓட்டையிலேருந்து அந்த மாவு வந்து கீழே விழுகும் நல்லா. ஸோ நல்லா டேப் பண்ணணும், தட்டணும். இந்த பூந்தியை போட்டதுக்கப்புறம் நம்ம சட்டுன்னு உடனே எடுத்துடணும். ஏன்னா ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அது பொரிஞ்சு பூந்தியாக மாறிடும். நமக்கு வந்து லட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப பொரியணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 செகண்ட் இருந்தால் போதும். போட்டோடனே திருப்பி விட்டுட்டு ஒரு 2 செகண்ட் இருந்தால் போதும். நம்ம உடனே அதை ரிமூவ் பண்ணிடலாம் அதுலேருந்து. இப்போ நமக்கு லட்டு பண்ணுறதுக்கு பூந்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஒவ்வொரு தடவையும் பூந்தி போடுறப்ப அந்த கரண்டியை ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம திருப்பி புதுசாக தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த கரண்டியில் அந்த மாவு வந்து பிடிச்சிக்கும் கொஞ்சம். அப்போ நமக்கு பூந்தி வந்து கீழே பர்ஃபெக்டாக விழுகாது. அதனால நம்ம கரண்டியை ஒவ்வொரு தடவையும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றுறீங்க, நல்லா தேய்ச்சி விடுறீங்க, அப்பப்போ தட்டி விடுறீங்க கரண்டியால். அப்போ தான் பூந்தி வந்து கீழே விழுகும். இப்போது நமக்கு பூந்திகள்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்குவோம். பூந்தியாக போட்ட உடனே எடுத்துடணும். நம்ம ஒவ்வொரு தடவையும் அந்த பூந்தியை பொரிக்கிறோம் இல்லையா, அந்த பூந்தியை நம்ம பாகில் போட்டுக்கிட்டே வரணும். உங்களுக்கு பாகு கூட மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் பாகை எடுத்து வச்சுக்கோங்க. மற்றபடி அந்த பாகில் தான் நம்ம பொரிச்ச பூந்தியெல்லாம் போட்டுகிட்டே வரணும். ஏன்னா அது சைட் பை சைடு அது ஊறிக்கிட்டே இருக்கணும் நம்ம லட்டு பிடிக்கிறதுக்காக. லட்டு எப்படியும் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். ஸோ நல்லா ஒரு 1/2 மணி நேரம் அந்த பாகோட இந்த பூந்தி வந்து நல்லா ஊறட்டும். பூந்தியும் சர்க்கரை பாகும் நல்லா ஊறி நமக்கு கிடச்சிச்சு. இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3-4 கரண்டி அளவுக்கு அந்த ஊறின பூந்தியை
மிக்சியில் போட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஏன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணால் நமக்கு உருண்டை பிடிக்க நல்லா வரும். உங்களுக்கு பாகு கூட போயிடுச்சு, ரொம்ப சொதன்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் 4 கரண்டியை பல்ஸில் விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் லட்டு பிடிக்க வந்துடும். நீங்கள் பயப்படவே வேண்டாம். நாள் உங்களுக்கு தண்ணியாக இழகுன மாதிரி இருந்தாலும் அடுத்த நாள் வச்சுருந்தீங்கன்னா அது நல்லா கெட்டியாகிடும். ஸோ நீங்கள் பயப்படாமல் உருண்டைகள் பிடிக்கலாம். இப்போ நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்காக அந்த அரைச்சதையும் இந்த பூந்தி ஊறுனதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்குவோம். இதுக்கு மேலே நம்ம ஏலக்காவும் முந்திரி பருப்பும் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 5 ஏலக்காவை நல்லா நச்சு எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ முந்திரி பருப்பு ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை காய விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இந்த பூந்தி மிக்சரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா முந்திரி பருப்பு இந்த பூந்திகளோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கிண்டிக்கலாம். காரணது தான், பட் இந்த நெய் மட்டும் சூடாக இருக்கும். அதனால் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கையிலையும் ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. கையிலையும் கிளறிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உருண்டை பிடிங்க, நல்லா வரும். அந்த ஏலக்காய், அந்த முந்திரி பருப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் கையில் கிளறப்ப. உங்களுக்கு எந்த சைஸுக்கு உருண்டை வேணுமோ அந்த சைஸுக்கு மாவு எடுத்து நல்லா உருட்டி உருண்டை பிடிச்சிக்கோங்க. ரொம்ப சூப்பரான யம்மியான லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இனிமேல் லட்டு கடையிலே வாங்க வேண்டாம், வீட்டிலே ஈஸியாக பண்ணலாம். அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாகு கூட போயிட்டால் பாகு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா மிக்ஸி ஜாரில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பூந்திகளை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் லட்டு வந்துடும். ஸோ ரொம்ப யம்மியான லட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஜூஸியாக இருக்குது. நாள் நல்லா ஜூஸியாக இருக்கும். 2வது நாள் உங்களுக்கு அந்த ஒன்றோட ஒன்றா சேர்ந்துக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தீபாவளி உங்களுக்கு இனிமையாக இருக்கட்டும்.